அதிகமான மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி பெற்று ரயில்வே தேர்வுக்கு படித்தும் ரயில்வேயில் பணியாற்றியும் வருகின்றனர். வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் தங்கள் பணியில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்ற நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் லோகோ செட், தென்னக ரயில்வே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு மின்சார வாரியம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகம், சுபவேளார் பிரைவேட் லிமிடெட், கிரீன் ஹைடெக், ரங்கராஜன் ஸ்டீல், பிரிட்டானியா பிரைவேட் லிமிடெட், கரண்ட் எலக்ட்ரோ லிமிடெட், விகாட், கொங்கு இன்ஜினியரிங் கல்லூரி மெயின்டெனன்ஸ், கோரல் ரீவைண்டிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரி ஆவடி, இது போன்ற பல நிறுவனங்களில் தொழிற்பழகுனர்களாகவும் மத்திய மாநில அரசுகளிலும் பணியாற்றி வருகின்றனர். மாணவர்களின் உயர்கல்வி ஐடிஐ பயிற்சி முடித்த மாணவர்கள் கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி, பிஎஸ்ஜி போன்ற முன்னணி பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர்ந்து பயின்று வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல்லூரி விழா ஐடிஐ விழாக்கள் தமிழர் கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தும் பொங்கல் விழாவானது மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. 13/2/2026 அன்று விடுதி மாணவர்களுக்காக விடுதி தினம் பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது. அதில் கலைஞர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் கவிஞர் லலிதா அவர்கள் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விடுதியில் சிறந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். உடற்கல்வித்துறை நமது நிர்வாகம் விளையாட்டு மாணவர்களுக்கு அனைத்து வகையான வசதிகளையும் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறது. இங்கு அனைத்து வசதிகளின் கூடிய சிறந்த விளையாட்டு மைதானங்கள் உள்ளது. பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க மாணவர்களை ஊக்குவித்து வருகிறோம். கல்வியில் சிறந்து விளங்குவதோடு மட்டுமல்லாது நமது மாணவர்கள் மண்டல அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளை வென்றுள்ளனர். சென்ற ஆண்டு கோயம்புத்தூர் மண்டல அளவிலான மாணவர்களுக்கான அனைத்து விளையாட்டுப் போட்டிகளிலும் நமது மாணவர்கள் சிறப்பாக விளையாடினர். தடகள போட்டிகளில் ஈரோடு, திருப்பூர், கரூர், கோவை, நீலகிரி ஆகிய 5 மாவட்டங்களில் இருந்து கலந்து கொண்ட அரசு மற்றும் தனியார் ஐடிகளுக்கு இடையே நடைபெற்ற மண்டல போட்டியில் 100 மீட்டர் 200 மீட்டர் மாணவியர் பிரிவில் பி தட்சிதா முதலிடத்தையும், மாணவர் பிரிவில் எஸ் சுரீந்தர் 800 மீட்டரில் 3ஆம் இடத்தையும் பெற்று நமது ஐடிஐக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த ஆண்டு ஈரோடு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நமது கொங்கு ஐடியில் நடைபெற்றன. இதில் 23/2/2022 அன்று 26 அன்று ஐடிஐ மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் கொங்கு ஐடியில் நடைபெற்றது. இதில் நமது மாணவர்கள் 800 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதலிடமும், நீளம் தாண்டுதலில் முதலிடமும், குண்டு எறிதல் போட்டியில் முதலிடமும், ஈட்டி எறிதல் போட்டியில் முதலிடமும், தட்டு எறிதல் போட்டியில் முதலிடமும் பெற்று மண்டல அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 26/2/2026 அன்று வருடாந்திர விளையாட்டு தினம் பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக நாமக்கல் வாலிபால் கழகத்தின் செயலாளரும் தமிழ்நாடு மாநில வாலிபால் கழகத்தின் இணைச் செயலாளருமான ஐயா ஐசிஎஃப்பில் பணிபுரியும் ஜே சங்கர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். மேலும் குழு விளையாட்டில் கைப்பந்தாட்ட போட்டி, கேரம், செஸ் போட்டிகளில் மாணவியர்கள் முதலிடத்தில் வெற்றி பெற்றனர். பட்டமளிப்பு விழா ஐடியில் 2024ஆம் ஆண்டு படித்து முடித்து பட்டம் பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் 28/8/2025 அன்று பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மத்திய அரசு நிறுவனத்தில் ஐடிஐ முடித்து பவர் கிரிட்டில் சிறப்பாக பணிபுரியும் திரு மணிகண்டன் அவர்கள் கலந்து கொண்டு ஐடிஐ பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டம் வழங்கி சிறப்பித்தார். மாநில அரசு தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்பு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள கள உதவியாளர் பணியிடத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மூலம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. ஐடிஐ முடித்து இதில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு நமது கொங்கு ஐடிஐயில் 5 ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் மாலை வரை இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. அதில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் எலக்ட்ரீசியன் கம்பம் ஏறும் பயிற்சியும் நமது ஐடிஐ வளாகத்தில் இலவசமாக அளிக்கப்பட்டது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இலவச மடிக்கணினி நமது ஐடியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் 57 பேருக்கு இலவச மடிக்கணினி தமிழக அரசால் வழங்கப்பட்டது. 1ஆம் ஆண்டில் படிக்கும் 26 மாணவர்களுக்கும் மடிக்கணினி நமது தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தொழிற்சாலையில் நேரடி பயிற்சி ஆன் த ஜாப் ட்ரைனிங் ஐடியில் பயிலும் 1ஆம் மற்றும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங் பயிற்சிக்காக ஈரோடு தென்னக ரயில்வேயில் 10 நாட்கள் என 20 பேர்கள் கொண்ட குழுவாக பயிற்சிக்கு செல்கின்றனர். பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தென்னக ரயில்வேயில் சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. மேலும் கொங்கு பொறியியல் கல்லூரியின் அனைத்து பராமரிப்பு பணிகளிலும் நமது அனைத்து தொழிற்பிரிவு மாணவர்களும் தனது பங்களிப்பை செலுத்தி வருகின்றனர் என்பதை இத்தருணத்தில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது ஐடியின் எதிர்கால திட்டம் 100% மாணவர் சேர்க்கையை நிறைவு செய்தல், ஐடிஐ முடித்த அனைத்து மாணவர்களையும் மத்திய மாநில அரசு பணிகளில் சேர முழு முயற்சி மேற்கொள்ளுதல்,
புதிய தொழிற்பிரிவுகள் தொடங்கப்பட்டு மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்துதல், முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுடன் மேலும் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுதல். 2025-26 கல்வியாண்டில் நமது ஐடிஐ பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளது. இந்த சாதனைகள் எதிர்காலத்திலும் தொடர்ச்சியாகவும் சிறப்பாகவும் நிகழ்த்த உறுதியேற்றுள்ளோம். நாங்கள் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை வகுத்து அணிவகுத்து செல்கிறோம். அதை அடைவதில் உண்மையிலேயே நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருக்கிறோம். இந்த மனநிறைவான நல்ல நிகழ்வில் நமது கேவிஐடி அறக்கட்டளையின் நிர்வாகத்தினர், நமது ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் சிறப்பாக செயல்பட்டதற்கு மட்டுமல்லாமல் இந்த ஐடிஐ தேசிய அளவில் சிறந்த ஐடிஐ நிலையமாக உயர்த்தியதற்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்த ஐடிஐ சிறந்த கல்வி நிறுவனமாக கட்டி எழுப்புவதில் தங்களின் அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் தொலைநோக்கு பார்வைக்காக நமது கேவிஐடி அறக்கட்டளையின் மதிப்பிற்குரிய தலைவர், செயலாளர், பொருளாளர், தாளாளர் மற்றும் ஒவ்வொரு அரங்காவலருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது கல்லூரியின் ஆசிரியர்கள், ஆசிரியர்களா பணியாளர்கள், பத்திரிகையுடன் நண்பர்கள், நலம் விரும்பிகள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஐடிஐ சீராக இயங்குவதற்கு எங்களுக்கு அளித்த ஒத்துழைப்பு மற்றும் அனைத்து முயற்சிகளுக்கும் அனைவருக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நாம் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Thank you, sir. Great men are the modelers, patents, and in wide sense creators of whatsoever and great mass of men contrive to do and attain. Such a great man who is behind us in all our endeavors and make us feel comfortable is none other than the president of today's function, Thiru P. Sachidanandan sir, correspondent of Kongu Arts and Science College. We kindly invite you, sir, to deliver the presidential address. செல்வம் எட்டும் ஏதி நின்னார் செம்மையேறி வாழ்வேன், இல்லையென்ற கொடுமை உலகில் இல்லையாக வைப்பேன், முல்லை போன்ற முறுவல் காட்டி மோகவாதை நீக்கி எல்லையற்ற சுவையை என்னை என்றும் வாழ வைப்பாய். கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் 43வது ஆண்டு விழாவில் பங்கேற்றுள்ள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி நமது ட்ரஸ்ட் ஆரம்பித்த முதல் இது பாலிடெக்னிக் ஆரம்பிச்சதுக்காக தான் ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் 43 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால் நம்ம பாலிடெக்னிக் கல்லூரி தான் முதன்மை ஆக ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருந்து வருகின்றது. நான் இந்த கல்லூரியில் 2007 10 வரை இந்த கல்லூரியின் தாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். முன்னால் அமர்ந்திருக்கின்ற இளங்கோ அவர்கள் எனக்கு அடுத்தபடியாக வந்தார்கள், அடுத்த இமிடியட் சக்சஸர். அதனால் எப்போவுமே பாலிடெக்னிக் கல்லூரியின் மேலே எனக்கு எப்போவுமே ஒரு தனிப்பட்ட பாசம் உண்டு. இப்பொழுது இந்த கல்லூரிக்கு திரு கே. கார்த்திகேயன் அவர்கள் மிக சிறப்பாக தாளராக இருந்து பணியாற்றுகிறார்கள். ஒரு கல்லூரியின் ஆண்டு விழா என்பது அந்த வருஷத்துடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு சம்மரைஸ் பண்ணி சொன்னாங்க. நமது முதல்வர்கள் 2 பேருமே படித்தாங்க, ஐடிஐ முதல்வரும் அவங்க பாலிடெக்னிக் முதல்வரும். எப்போதும் போலவே இந்த ஆண்டும் நமது பாலிடெக்னிக் கல்லூரி மிக சிறப்பாக செயல்பட்டு
பல்வேறு துறைகளில் நமது மாநிலத்திலேயே முதன்மை கல்லூரியாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த மிகப்பெரிய இந்த அரிய சாதனையை நிகழ்த்திய உங்கள் அனைவரையும், ஆசிரியர் பெருமக்களையும், நமது அறக்கட்டளை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களையும் பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். There are two things to aim at in life. First, to get what you want, and after that, to enjoy it. Only the wisest of mankind has achieved the second. Today, we have such a wisest persons among us to show the path of happiness by their felicitation. First, I call upon Thiru A.K. Ilango sir, Vice President of KVIT Trust. We request you, sir, to felicitate the gathering. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய விழாவின் தலைவராக இங்கே தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கும் நமது அனைவரின் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கொங்கு கலை அறிவியல் கல்லூரியின் தாளாளர் திரு சச்சிதானந்தம் அவர்களே, இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர், நாம் அனைவரும் அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் திரு பழனி அவர்களே, நமது அறக்கட்டளையின் துணைத் தலைவர் திரு கார்த்திக் முருகேசன் அவர்களே, கல்லூரியின் தாளாளர் மதிப்பிற்குரிய கார்த்திகேயன் அவர்களே, முதல்வர் அவர்களே, பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் அவர்களே, தொழிற்பயிற்சி மையத்தின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இங்கே திரளாக காத்திருக்கும் மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கனிந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் கடந்த ஓராண்டாக நமது கல்லூரியின் பல்வேறு செயல்களை, சாதனைகளை வாசித்தார். அந்த பட்டியலை பார்க்கும்போது மிகவும் மகிழ்வாகவும் மலைப்பாகவும் இருந்தது. அத்தனை சாதனைகளை நீங்கள் நிகழ்த்தியுள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பாராட்டுதலை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், உங்களுடைய திறமையை முதலில் நீங்கள் உங்களுடைய தேர்வுகளில் காட்டியிருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 93% நீங்கள் தேர்வாகியிருக்கின்றீர்கள். அதில் 77 மாணவர்கள் 100%, அனைத்து பாடங்களிலும் 100% பெற்று தேர்வாகியிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கைதட்டலை தெரிவித்துக் கொள்ளலாம். ஏன்னா 100% எடுக்கிறங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதே போல் 5 பருவங்களிலும் 5 செமஸ்டர்லையும் ஓ கிரேட் வாங்கினவங்க 7. அந்த 7 பேர் இன்னும் ஒருபடி மேலே போய் 5 பருவங்களிலையும் ஓ கிரேட் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மிகப்பெரிய பாராட்டுதல்கள். 3 பருவத்தில் ஓ கிரேட் பட்டவங்க 18, 16. இதுபோல் உங்களுடைய திறன்களை, உங்களுடைய பெருமையை தேர்வுகளில் நீங்கள் சாதித்து காட்டியிருக்கின்றீர்கள். இதில் மட்டுமல்ல, விளையாட்டு போட்டிகளிலும் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு இடங்களிலும் நீங்கள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று நமது கல்லூரிக்கு பெருமையை சேர்த்திருக்கின்றீர்கள். விளையாட்டு போட்டிக்கு அப்பாற்பட்டு வேலைவாய்ப்பு என்று வரும்பொழுது, வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ 153 மாணவர்கள் இங்கே நமது கல்லூரியில் பாலிடெக்னிக் முடித்துவிட்டு வேலைவாய்ப்புக்கு செல்கிறோம் என்று விண்ணப்பித்தவர்கள் அத்தனை பேருக்குமே வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய ஒரு அரிய செயலாகும். அதில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவங்க 33 பேர், 3 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவங்க 35 பேர், 4 நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெற்றவங்க 17 பேர். ஏன்னா ஒருத்தர் 4 பேர் நிறுவனத்திலே வேலைவாய்ப்பு பெற்றவர்கள் என்றால் அவர்களுடைய திறமையையும் அவர்களுடைய சாதனையிலும் நாம் பாராட்ட வேண்டும். அந்த அளவிற்கு நமது கல்லூரி ஆசிரியர் பெருமக்களும் முதல்வர் அவர்களும் தங்களுடைய அயராது உழைப்பினால் மாணவர்களை செம்மைப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேரின் சார்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு என் மனதார்ந்த பாராட்டுதல்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இதில் இந்த பாராட்டு ஏன் மிகவும் முக்கியமானது என்று நான் சொல்கிறேன் என்றால், பல்வேறு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் நம் கல்லூரிக்கு வேலைவாய்ப்பிற்காக வருகின்றனர். ஆனால் யாரெல்லாம் நம் கல்லூரி மாணவர்களை வேலைவாய்ப்பிற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், சாதாரணமான நிறுவனங்கள், ஏதோ பேர் சொல்ல தெரியாத நிறுவனங்கள் அல்ல, மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்கள், பல்லாண்டு காலம் நம் நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற நிறுவனங்கள் வேலைவாய்ப்பில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள் பெயர்களை நான் படிக்கின்றேன். ஹுண்டாய் மோட்டார்ஸ் 68 பேரை நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்க. ராயல் என்ஃபீல்டு 86 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்எஃப் டயர்ஸ் 85 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸ் இந்தியா லிமிடெட் 39 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. லார்சன் அண்ட் டூப்ரோ 37 பேர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க. மேலும் ஸ்னைடர் எலக்ட்ரிக் இந்தியா 35 பேர், லக்ஷ்மி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 23 பேர். இவ்வாறு இப்பொழுது நான் படித்த அத்தனை நிறுவனங்களும் மிகப்பெரிய நிறுவனங்கள். அவ்வாறான மிகப்பெரிய நிறுவனங்கள் நம் கல்லூரியில் வைத்து நம்ம மாணவர்களை ஏதோ 1-2 பேர்கள் அல்ல, 80 பேர், 50 பேர், 70 பேர் என்று மிக பல பெரும் எண்ணிக்கையில் எடுப்பது நம் மாணவர்களின் சாதனை, நம் கல்லூரியின் சாதனை, நம் ஆசிரியர் பெருமக்களின் சாதனை. இச்சாதனைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கும் நம் கல்லூரிக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் சிறப்பான முறையில் வழிநடத்தி வரும் தாளாளருக்கும் என்னுடைய மகிழ்வான பாராட்டுதல்களும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கொங்கு ஐடிஐ முதல்வர் அவர்கள் அவருடைய ஆண்டு அறிக்கையை வாசித்தார். நாங்களும் உங்களுக்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல என்பதைப் போல கொங்கு ஐடிஐ மாணவர்களும் பல்வேறு சாதனை நிகழ்த்தி வேலைவாய்ப்பில், அரசு வேலைவாய்ப்பில், ரயில்வே, எலக்ட்ரிக்கல், டிஎன்இபி போன்ற நிறுவனங்களில் அவர்கள் தங்களுடைய திறன்களை நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து, மேலும் மேலும் நீங்கள் உங்களுடைய வருங்காலத்தில் சாதனையை நிகழ்த்தி